9 ஃபுல்லாக முடிச்சிட்டோம்க்கா. அதில் எக்ஸாம்பிள் சம்மில் 3.29 மட்டும் பார்க்கணும். ஓகே மேம். அந்த லாஸ்ட் சம் யாருக்காவது திருப்பி சொல்லி தரணுமா? அதாவது பயிற்சியில செகண்டா ஒரு சம் இருக்கே, அது யாருக்காவது வேணுமா பாருங்க. நேத்தி சொன்னேன், ஆனா கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லியிருப்பேன், அதனால எல்லாருக்கும் புரிஞ்சுதான்னு தெரியல. இந்த செகண்ட் சம் யாருக்காவது சொல்லி கொடுக்கணுமாமா திருப்பி? சொல்லித்தாங்க. சொல்லி தரவா? சரி, ஓகே. பாக்கியம்ன்ற ஐடியில இருக்கீங்களா? இன்னைக்கு புதுசா தானமா கிளாஸ் வந்திருக்கீங்க? நேத்து வந்தீங்க, ஆனா லெஃப்ட் ஆயிட்டீங்க. கரெக்டா? பாண்டிச்செல்வியா நீங்க? அன்மியூட் பண்ணி பேசலாம். சரி, ஓகே. அகல்யா லீவ் போடாம வரணும். நேத்து நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிட்டுக்கா. சரிம்மா. சரி, ஓகே. இந்த சம் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, n அணிகள் பங்கு பெறும் ஒரு கையுந்து விளையாட்டு. அதாவது ஏதோ நம்பர் ஆஃப் ஏதோ எத்தனை நமக்கு தெரியல, ஆனா n அப்படின்னு ஒரு சும்மா அவங்கள க்ளூ கொடுத்துருக்காங்க. அத்தனை டேம்ஸ் இருக்கிற வாலிபால் விளையாட்டு போட்டியில ஏதோ நிறைய விளையாட்டு வைக்கிறாங்க. அதுல n நம்பர் நமக்கு இப்ப தெரியலன்னா எக்ஸ்ன்னு வச்சுப்போம்ல, அந்த மாதிரி என்னன்னு சொல்றாங்க. வாலிபால் விளையாடுறவங்க போட்டியில் ஒவ்வொரு அணியும் மற்ற அனைத்து அணிகளோடு விளையாட வேண்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னன்னு ஒரு டீம் இருந்தா அதுல மொத்தமா எத்தனை டீம் இருக்குன்னு சொல்லல, நிறைய டீம் இருப்பாங்க. 1ன்னு ஒரு டீம், 2, 3, 4, 5 அந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவங்க விளையாடுறாங்கன்னா எல்லா டீம் கூடயும் காம்படிட் பண்ணணும். ஓகேவா? எல்லா டீம் கூடயும் போட்டி போடணும். ஓகே, இதுதான் ரூல். இப்போ இந்த மாதிரி 15 போட்டிகள் கொண்ட தொடரில் மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை. இப்போ இவங்க 15 கேம் இந்த மாதிரி விளையாடணுமா. இவங்க கூட ஒரு இந்த மாதிரி நிறைய கேம், இவங்க கூட நிறைய கேம், அதெல்லாம் எக்ஸாக்டா எத்தனைன்னு சொல்லல, ஆனா ஏதோ ஒரு 15 போட்டிகள் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க பாருங்க, அந்த போட்டியோட மொத்த எண்ணிக்கைய இந்த மாதிரி அவங்களாவே கொடுத்துருக்காங்க, அவங்களா டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பங்கேற்கும் அணிகளோட எண்ணிக்கை எத்தனை, மொத்தமா எத்தனை அணி இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு, எத்தனை டீம் இதுல விளையாண்டாங்க அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஜி ஆஃப் என் அப்படின்றது அதுல மொத்தமா எவ்வளவு டீம் விளையாண்டாங்க, அதாவது எத்தனை கேம் அப்படின்றத 15 அப்படி. குட் ஈவினிங்ப்பா. அப்படின்னு நம்மளா எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஜி ஆஃப் எண்ணுக்கு பதிலா 15 எடுத்துக்கிட்டு, ஏன்னா 15 போட்டிகள் கொண்ட தொடரில் அப்படின்னு அவங்க ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்கல்ல, அதனால இந்த 15 தான் இங்க ஜி ஆஃப் எண்ணுக்கு பதிலா எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு என்னோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். வேற எதுவும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். 15 = n² - n / 2. அவ்வளவுதான். இதை நீங்க சால்வ் பண்ணா போதும். இது சால்வ் பண்ணுவோமா? என்ன இருக்கு? 15 = n² - n / 2. நான் இதை இங்க கொண்டு போய் மல்டி பண்ணா 30, 15 கூட 2 பெருக்குனா 30, n² - n. இது ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடலாம், எல்லாத்தையும் ஒரு சைடு. அப்போ இந்த மாதிரி 30 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா -30 அப்படின்னு வரும். இப்போ ஒரு ஜென்ரலா ஒரு இருபடி சமன்பாடு, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி வந்துருச்சு. இதை நீங்க காரணிப்படுத்த வேண்டியதான். நடுவுல இருக்கிறது -1, இங்க இருக்கிறது -30. அதை போட்டுக்கோங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இதை ஒன்னொன்னா போட்டு நீங்க செக் பண்ணணும். பெருக்குனா 30 வரணும், ரெண்டுத்தையும் கழிச்சா -1 வரணும். அப்படின்னா எந்த நம்பரா இருக்கும்? 5 5ஆமா? 5யும் 6யும் பெருக்குனா -30 -1. கரெக்டா வந்துருச்சு. முதல்ல முன்னாடி எதுவுமே இல்ல. அப்ப ஆன்சர் எழுதும் போது n + 5 n - 6 = 0 எடுத்துக்கோங்க. மியூட் பண்ணிக்கோங்க. அங்க 2 பேரா இருக்கீங்க ஹரி. இந்த +5 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா -5. ஹரி, உங்க ஃப்ரெண்ட் யாரும் வந்திருக்காங்களா? ஆமாங்கா. யாரு? என் தம்பிக்கா. ஓ, சரி சரி. அப்போ உங்க ஃப்ரெண்டு கிடையாது அவங்க. ஓகே. இந்த அவனும் 10th தான்க்கா. அவங்களும் 10th-ஆ? எப்படி ட்வின்ஸா நீங்க? சித்தப்பா வீட்டு தம்பிக்கா. ஓ, சரி சரிப்பா.
சரி, அவங்க நேம்? சபரிக்கா. ஓகேப்பா ஓகேப்பா ஓகே. சரி, இப்போ இந்த -6 ஆப்போசிட் சைட் போச்சுன்னா பிளஸ். இப்ப பாருங்க, நான் நேத்தே சொன்னேன் இந்த மாதிரி போடுங்க, ஃபைனலா என்ன ஆன்சர் வருதோ அதுல மைனஸ் வர்றது நாட் பாசிபிள். ஏன்னா எத்தனை அணிகள் இருக்காங்கன்னு கேட்கும்போது -5 அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். இப்ப டைம் எத்தனை கேட்டா -3 ஆகுது அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். அப்ப மைனஸ் இதுல எல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதனால பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்ப என்னோட வேல்யூ 6, அவ்வளவுதான். ஓகேக்கா. ஓகேவா? சரி, இது நேத்தே பார்த்தோம், இருந்தாலும் சும்மா கேட்டீங்கன்னு சொல்லி கொடுத்தேன், அவ்வளவுதான். ஓகே, நம்ம இன்னும் ஒரே ஒரு சம் மட்டும் இதுல பார்க்கல, அதை மட்டும் நம்ம சொல்லி கொடுத்துறேன். இந்த சம் தான் ஈஸியா தான் இருக்கும். இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டின். இதை தீர்க்க அப்படின்னு மட்டும்தான் அவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம இஷ்டத்துக்கு இதை எடுத்துக்கிட்டு நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். ஓகேவா? சரி, அந்த கொஸ்டின் சொல்றீங்களா? இந்த கொஸ்டின் சொல்றதுக்குள்ள உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள அவ்வளவுதான்க்கா, அவங்க வேற கச்சாமச்சான்னு கொடுத்துருக்காங்க அப்படின்றீங்களா? சரி, யாராவது கொஸ்டின் சொல்லுங்கம்மா. x/x-1 x/x-1 plus x-1/x is equal to கலப்பு பின்னம் மாதிரி எழுதணும்க்கா. 2 1/2க்கா. சரி, x/x-1 plus x-1 divided by x equal to 2 into 1/2. இது வந்து தீர்க்கு அப்படின்னு தமிழ்ல கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் மீடியம்னா சால்வ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க. இப்ப நம்ம எப்படி பண்ண போறோம் பாருங்க. நம்ம இது பார்த்தோன்னே ஏதோ கன்ஃபியூஷனா இருக்கு. இது மாதிரி பின்னங்கள் ஃபிராக்ஷன்ல இருந்தது அப்படின்னா நம்மளால சால்வ் பண்ண முடியாது. அப்போ இந்த ஃபிராக்ஷனை நம்ம வந்து மாத்தணும், பின்னங்களை நம்ம மாத்தணும். நார்மலா ஒரு டேமை மாத்துறதுக்காக நம்மளா எப்படி எடுத்துக்கிறோம், லெட்டஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதாவது நம்மளா எடுத்துக்கிறது அப்படின்னா நீங்க இந்த நம்மளாவே சும்மா x/x-1 நானா எப்படி கன்சிடர் பண்ண போறேன், நானா எப்படி எடுத்துக்க போறேன் அப்படின்னா கேபிட்டல் ஒய்யோ இல்ல ஸ்மால் ஒய்யோ உங்க விருப்பம், எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? இப்போ x-1 divided by x, x/x-1 நான் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டா x-1 divided by x நான் எப்படி எடுத்துக்கணும்? வெரி குட், 1/y. வெரி குட். ஏன் அப்படி எடுத்துக்கிறோம்னா பாருங்க, இங்க என்ன இருக்கோ அது அப்படியே இங்க தலைகீழ இருக்கு. தலைகீழ இருந்தா இதையும் அப்படியே தலைகீழ மாத்தணும். அப்போ 1/y அப்படின்னு வந்துடும். ஏன்னா எல்லா நம்பருக்கு கீழேயுமே 1 இருக்கும். அது அப்படியே தலைகீழ எழுந்தீங்கன்னா 1/1y அப்படின்னு கிடைக்கும். அவ்வளவுதான். இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஒய்யையும் 1/y எடுத்துட்டு போய் இதுல நீங்க இந்த கொஸ்டின்ல சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இங்க சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன். அப்போ இந்த டேமுக்கு பதிலா நம்ம ஒய்ன்னு எடுத்துப்போம். இந்த டேமுக்கு பதிலா 1/yன்னு எடுத்துப்போம். ஈக்குவல் டு இந்த மிக்சடு ஃபிராக்ஷன் கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னமா மாத்தணும். அப்ப என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டையும் பெருக்குவோம். 2 2s are 4, 2 2 4. வந்த ஆன்சர் கூட இதை நம்ம கூட்டுவோம், ஆட் பண்ணுவோம். அப்ப 2 கூட 1 கூட்டினா 5, 5. கீழே என்ன டேம் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். இது தெரியும்லமா அவங்க எல்லாருக்கும், மிக்சடு ஃபிராக்ஷனை மாத்துறது, கலப்பு பின்னத்தை. ஓகே, யாருக்கும் டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க. சரி, இப்போ வந்திருக்கிறதுலயும் நமக்கு பின்னம் தான் வந்திருக்கு, ஃபிராக்ஷன் வந்திருக்கு. நான் சொல்லியிருக்கேன் பின்னங்கள் வரக்கூடாது அப்படின்னு. அப்ப நான் இங்க ஒய் தான் கீழே இருக்கு, அதை ஒய்யை காமனா வச்சுக்கிறேன். இங்க கீழே ஒய் இருக்கான்னு பாக்குறோம், இங்க ஒய் இல்ல. அப்போ நம்ம மேல உள்ள டேம் கூட ஒய்யை மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ ஒய்யும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா y² பிளஸ் இங்க கீழே ஒய் இருக்கு, அப்ப மேல எதுவுமே பண்ண வேணாம், அந்த 1 அப்படியே போட்டுக்கலாம். இங்க 5/2 இருக்கு. இப்போ பின்னங்கள் வேணாம் அப்படின்றதுனால நான் என்ன பண்றேன், இதை இங்க கொண்டு போய் மல்டிபிள் பண்ண போறேன், இதை இந்த பக்கம் கொண்டு போய் மல்டிபிள் பண்ண போறேன். கிராஸ் மல்டிபிள் பண்றேன், குறுக்கு பெருக்கல் பண்றேன். அப்ப இந்த 2 இங்க மல்டிபிள் பண்ணா 2 into y² plus 1 equal to y 5y அப்படின்னு வரும். சரியா? இந்த 2வையும் உள்ள கொடுத்து மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 2y² plus 2. இதையும் நான் ஆப்போசிட் சைடு கொண்டு போறேன். அப்போ -5y equal to 0. இப்போ இதை எனக்கு ஏத்த மாதிரி நான் எழுத போறேன். எப்படி எழுதுறேன் பாருங்க. 2y² -5y plus 2 இந்த மாதிரி நான்
எனக்கு தேவையான மாதிரி எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு 0. இருபடி சமன்பாடு மாடல்ல எழுதிக்கிறேன் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இது எல்லாருக்கும் ஓகேயா பாருங்க இது வரைக்கும். எதுவும் டவுட் இருந்தா கேளுங்கம்மா. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? புரியுதா? ஓகேக்கா. ஓகே அக்கா எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்கம்மா. இங்க 2 1/2 இருக்குல்லக்கா, அது எப்படிக்கா இந்த சைடு வரும்போது 5/2 ஆச்சு? எங்க இந்த இதுவாமா சைடு. இதுவாமா இது ஆமாக்கா. வந்து ஓகே இப்ப சொல்லித்தரேன் பாருங்க. 2 1/2 இது வந்து ஒரு கலப்பு பின்னம், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் சொல்லுவோம். நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். இந்த மாதிரி ஒரு நார்மல் எண்ணும் பக்கத்துல ஒரு பின்ன எண்ணும் இருந்ததுன்னா கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து ஒரு பின்ன எண்ணா மாத்துறதுக்கு நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னா இந்த 2 கூட இந்த 2 பெருக்கணும். அதாவது இங்க என்ன கீழே என்ன இருக்கோ அதை இங்க பக்கத்துல இருக்கிற நம்பர் கூட பெருக்குங்க. இப்ப 2 பெருக்குனா 4 4. அந்த வந்த ஆன்சரை மேல இருக்கிற நம்பர் கூட கூட்டணும், ஆட் பண்ணணும். அப்ப 4 கூட 1 பெருக்குனீங்கன்னா 5. அதை அப்படியே மேல போட்டுறணும். கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே கீழே போட்டுறணும். அதனாலதான் இங்க 5/2 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேக்கா. ஓகேவா? சரி ஓகே ஓகேமா. இப்போ நமக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்துருச்சு. இதை ஈஸியா நமக்கு சால்வ் பண்ண தெரியும். இது அப்படியே சொல்றீங்களா? இந்த ஈக்குவேஷன் சொல்லுங்கம்மா. 2/5 சொல்லுங்க. 2y² - 5y + 2 கரெக்டாமா? கரெக்ட்க்கா. ஓகே சரி. இப்போ இது என்ன பண்ணுவோம்? எப்பவும் போல காரணிப்படுத்துவோம். அப்ப நடுவுல இருக்கிற -5 நடுவுல போட்டுருவோம். இந்த 2யும் பெருக்கி +4 அப்படின்னு போடுவோம். சொல்லுங்கம்மா, எதுவும் டவுட் இருக்காமா? நீங்க பாண்டிச்செல்வி தானே? உங்க நேம் சொல்லுங்களேன். பாக்கியம் ஐடியில் இருக்கீங்களா? உங்க நேம் மட்டும் சொல்லுங்க. மைக்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் நீங்க. சரி. இந்த மைனஸையும் இந்த பிளஸையும் பெருக்குனா மைனஸ், இந்த மைனஸையும் இந்த பிளஸையும் பெருக்குனா மைனஸ். அதை இங்க போட்டுக்கலாம். இப்போ 1 4 இது ரெண்டுத்தையும் பெருக்குனாலே 4 +4 வருது. கூட்டினா -5 கரெக்டா வருது. இங்க முன்னாடி இருக்கிற 2 நம்ம இங்கேயும் டிவைட் பண்ணிக்கணும். இது கேன்சல் பண்ணா 2. அவ்வளவுதான். அப்ப நம்ம எழுதும் போது எப்படி எழுதுவோம்? y - 1/2 அப்படின்னும் y - 2 = 0ன்னு எழுதுவோம். நமக்கு y தான் வேணும். அப்ப +1/2 +2 கிடைக்கும். நம்ம ஆனா இது கண்டுபிடிக்க போறது கிடையாது. ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்டது கொஸ்டின்ல இருந்தது எக்ஸ்டர்ம் இதுதானே இருந்தது. இதைதான் நம்ம மாத்தி எடுத்துக்கிட்டோம். அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். y கண்டுபிடிக்கணும். x/(x-1) அதை எடுத்து எழுதிக்கணும். ஏன்னா yக்கு நம்ம ஒரிஜினல் வேல்யூவே சப்ஸ்டிட் பண்றோம். y-யோட ஒரிஜினல் வேல்யூ இப்போ என்ன? x/(x-1) ஓகே. இதுல இப்ப yக்கு நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் 1/2ன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. yக்கு பதிலா 1/2ன்னு நான் சப்ஸ்டிட் பண்ணேன்னா இந்த பக்கம் அப்படி இருக்கும். நம்ம இதை வச்சு x கண்டுபிடிக்கணும். நான் வந்து ஈஸியான டைம் கூட எடுத்துக்கிறேன். சரி, இதையும் ஓகே தான். எப்படின்னாலும் ஒண்ணுதான், சேம் தான் வரப்போகுது. இப்போ இதை இங்கேயும் மல்டி பண்ணுவோம். அப்போ 1 கூட மல்டி பண்ணா x-1 ஈக்குவல் டு இந்த 2 x கூட மல்டி பண்ணா 2x. நமக்கு x தான் வேணும். அப்ப x எல்லாம் ஒரு சைடு கொண்டு போகணும். நான் இந்த x இந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்படின்னா 2x - xன்னு வரும். 2xல ஒரு x போயிடுச்சுன்னா x ஓட வேல்யூ -1. அவ்வளவுதான். ஓகேவா? இது எப்போ y வந்து 1/2 அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த வேல்யூ வருது. புரியுதா என்ன பண்ணிருக்குன்னு? ஒண்ணும் இல்ல, இப்படி 2 ஆன்சர் வந்ததுல அதுல y கண்டுபிடிச்சோம். yக்கு நம்ம ஒரிஜினலா என்ன எடுத்துக்கிட்டோமோ அதை எடுத்துக்கிட்டு x தான் நமக்கு வேணும். அதனால x கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கிராஸ் மல்டிபிள் பண்ணோம். x எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்து சால்வ் பண்ணும். xக்கு -1 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இது ஓகேவாமா? ஓகேக்கா. ஓகே. இப்போ நான் வந்து y வந்து x/(x-1) இருக்கட்டும். நமக்கு இப்போ வந்து x-ஓட வேல்யூ நான் 2ன்னு சப்ஸ்டிட் பண்றேன். y-ஓட வேல்யூவை yக்கு நான் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்ப்போம். x/(x-1)ன்னு வரும்.
நம்ம இதை வந்து இந்த சைடு மல்டி பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைடு கொண்டு போனோம்னா 2x - 2 ரெண்டை வந்து உள்ள கொடுத்து மல்டி பண்ணிட்டேன் நான். ஈக்குவல் டு எக்ஸ். அப்ப நமக்கு எக்ஸ் தான் வேணும். நான் இந்த எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வர போறேன். அப்ப 2x - எக்ஸ்னு வரும். இந்த -2 நான் இந்த பக்கம் கொண்டு போறேன். அப்ப +2ன்னு வந்துடும். 2xல ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா எக்ஸ். அப்ப எக்ஸோட வேல்யூ 2ன்னு கிடைக்குது. அப்ப ஃபைனலா நீங்க எடுத்து எழுதணும். y வந்து 1/2 இருக்கும் போது எக்ஸோட வேல்யூ என்னமா வந்தது? -1. y வந்து 2 இருக்கும் போது எக்ஸோட வேல்யூ 2. இப்படி நீங்க எடுத்து எழுதணும். புக்ல இந்த ஆன்சர் தானே வந்திருக்கு. ஓகே, இந்த சம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. ஏன்னா இது 5 மார்க்ல கூட கேட்கலாம். பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. என்ன டவுட்னாலும் கேளுங்க, திருப்பி சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே பார்த்துட்டே வாங்க. Next page. எல்லாருக்கும் ஓகேவாமா இந்த சம்ம? டவுட் இல்லைல? இல்லைங்கக்கா. இல்லக்கா. ஓகேமா, சரி. நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 மார்க் அந்த கொஸ்டின் பாப்போமா? படிச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே, நான் கேக்குறேன். ஓகேமா, கொஸ்டின் பார்த்துட்டு ஆன்சர் சொல்றீங்களா? இன்னைக்கு வந்து எல்லாருமே ஒரு டீம் தான், சரியா? நிறைய பேர் இல்ல, அதனால எல்லாரும் இன்னைக்கு ஒரு டீம் தான். சரி, ஃபுல் மார்க் எடுக்கிறீங்களான்னு பாப்போம். இது ஃபர்ஸ்ட் சாப்டராமா? இது 6th சாப்டரா? அதான் என்னடா ரெட் கலர்ல இருக்கேன்னு பார்த்தேன். இது ஃபர்ஸ்ட் சாப்டர் தான். சரி, கொஸ்டின் பார்த்து ஆன்சர் சொல்லுங்க. தமிழ் மீடியம் கொஸ்டின் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் இருக்கும், சரியா? உங்களுக்கு எந்த மீடியமோ அதை பாத்துக்கங்க. ஆன்சர் சொல்லுங்கம்மா. தேர்டுக்கா. ஓகே, இதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கா. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு தேர்டுக்கா.
தேர்டுக்கா. தேர்டு. ஓகே ஓகே. இந்த கொஸ்டினுக்கு மூணாவதுக்கா. தேர்டாமா? ரெண்டா? ஆமாக்கா. தேர்டுக்கா. தேர்டு. இந்த கொஸ்டினுக்கு தேர்ட் ஒன்னுக்கா. தேர்டு. தேர்டு. ஓகே. இந்த கொஸ்டினுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? ஓகே. இந்த கொஸ்டினுக்கு செகண்டா? எங்க தப்பான answer சொல்றீங்களா? யாரையுமே சொல்ல. செகண்ட் தான்க்கா. ஓகே. இந்த கொஸ்டினுக்கு தேர்டுக்கா. போடா. தேர்டுக்கா. ஓகே தேர்டுக்கா. ஓகே. இந்த கொஸ்டினுக்கு ஃபோர்த் ஒன்னுக்கா. போடு. ஓகே. இந்த கொஸ்டினுக்கு செகண்ட். தேர்டுக்கா. செகண்டா தேர்டா? தேர்டு. 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 சரி, இன்னைக்கு யார் பேர் கொடுக்கலாம்? உங்க நேம் சொல்லுங்க. பத்மஸ்ரீ கொடுங்கக்கா. கரெக்டா? பட் டி போடுவீங்களா? இல்லக்கா, இந்த பி வரும்க்கா. குச்சி பி. அந்த டி வராதுக்கா. ஏபிசிடி அந்த டி வரும்க்கா. ஓகே. பத்மஸ்ரீ. ஓகே டி ஓகே. வந்து அந்த டி வராதுக்கா. டி போடுவீங்களா? ஆமாக்கா. ஓகேவா? ஹச் வராதுக்கா. என் பேரே மொத்தத்துல தப்பா எழுதி வச்சிருக்கீங்கக்கா. கரெக்டா? அப்படிலாம் இல்லக்கா. எனக்கு தெரிஞ்ச பத்மஸ்ரீ அந்த ஸ்பெல்லிங் தான் எழுதுவாங்க. ஓகே. எஸ்ஆர்ஐ போடுவீங்களா? எஸ்ஆர்இ போடுவீங்களா? இல்ல எஸ்கச்ஆர்ஐ போடுவீங்களா? கரெக்ட் தானா? சரி, போதுமா கரெக்ஷனு? சரி. ஃபோர்த்துக்கா. ஓகே. இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கா. ஃபர்ஸ்ட். இந்த கொஸ்டினுக்கு தேர்டுக்கா. தேர்ட் ஒன்க்கா. ஓகே. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்மா? திண்டுக்கல் மாவட்டம்க்கா. திண்டுக்கலா? திண்டுக்கல் மாவட்டம். ஓகே ஓகேமா. ஃபீட்பேக் வந்து குட்னு கொடுத்துருவோம். ஓகே. இந்த கொஸ்டினுக்கு ஃபோர்த்துக்கா. இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கா. சரி ஓகே. பார்க்கலாமா? எவ்வளவு மார்க் எடுப்பீங்க? ஃபுல் மார்க். ஃபுல் மார்க். மிஸ்டேக் இல்ல? பாப்போமா? இருக்கா? இருக்காது. இருக்காது. வெரி குட். எல்லாருக்கும் நீங்களே கிளாப் பண்ணிக்கோங்க. நீங்களே உங்களுக்கு கிளாப் பண்ணிக்கோங்க. வெரி குட். சூப்பர். பாருங்க, எல்லா கொஸ்டினும் கரெக்ட். அது எப்படி வந்ததுன்றது இங்க கீழே இருக்கு. லிங்க் முன்னாடி அனுப்பியிருக்கேன். சப்போஸ் யாராவது புதுசா ஜாயின் பண்ணிருக்கா, இந்த லிங்க் வேணும் அப்படின்னா நான் திருப்பி அனுப்பி விடுறேன். நீங்க ஏன் இதுல வந்து கொஸ்டின் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் பண்ணும் போதுமே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லாஸ்டா போகும். அந்த மாதிரி உள்ள மாறி மாறி கேட்கும். நீங்க இதுல பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 1 மார்க்ல மிஸ்டேக் வராது. ஆனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோங்கான்னு சொல்லிட்டு எக்ஸாம் போயிடுவாங்க. அங்க போய் பார்த்தா 1 மார்க்ல மிஸ்டேக் ஆயிருப்பாங்க. அப்படிதானமா சுபாஷினி? அடுத்த தாட்டி தப்பு பண்ண மாட்டேங்கக்கா. சரி, பாக்குறேன். சரி, ஓகேவா? ஓகே. நாளைக்கெல்லாம் செகண்ட் சாப்டர் பாத்துருவாங்க. இது மாதிரி பார்க்கலாம். ஓகேக்கா. ஓகேமா. ஓகே. சரி, இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸசைஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஒரு டிஃப்ரெண்டான மெத்தட். வர்க்க பூர்த்தி முறை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இங்கிலீஷ்ல வந்து கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இருபடி சமன்பாடு இருக்குன்னா அது நிறைய மெத்தட்ல நம்மளால தீர்க்க முடியும், சால்வ் பண்ண முடியும். அதுல ஒரு மெத்தட் தான் இந்த கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட். சொல்லியிருக்கோம் பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. உங்களுக்கு சின்னதா இருந்தா நீங்க கூட பெருசு பண்ணிக்கோங்க, ஜூம் பண்ணிக்கலாம், ஸ்கிரீன் பெருசா ஆகும். சரியா?
ஓகே, இந்த மெத்தட் தான் இப்ப நம்ம கத்துக்க போறோம். ஓகே, இதை வந்து நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க. எல்லாத்துக்குமே இதே மெத்தட் தான். ஒரு ஒரு கொஸ்டின் சொல்லி கொடுக்குறேன், அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி அங்க என்ன கேட்டாலும் இதே ப்ரொசீஜர்ல நீங்க பண்ணணும். ஓகேவா? அதனால நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டின் சொல்றீங்களா? கொஸ்டின் சொல்லுங்கம்மா. எக்ஸாம்பிள் அக்கா, ஆமாம்மா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆ 3x மைனஸ் ம் 2 ஈக்குவல் டு 0 அக்கா. ஓகேம்மா. இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்தா நீங்க நார்மலாவே இந்த மெத்தட்ல காரணிப்படுத்துக்க மெத்தட்ல ஈஸியா போட்டுருவீங்க. அது மாதிரி போட தெரிஞ்சா போட்டுருங்க. ஆனா உங்களுக்கு எக்ஸாக்டா இதை வந்து வர்க்க பூர்த்தி முறையில் தீர்க்க யூசிங் தி கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா கொடுத்து கேட்டாங்கன்னா இப்ப நான் சொல்ற மெத்தட்ல போடுங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்படிதானே? ரொம்ப சிம்பிள், பார்த்தோன்னே போட்டுருவீங்க. ஆனா இது கொஞ்சம் ஸ்டெப் நிறைய வரும். அதனால கொடுத்தாங்க பர்டிகுலரா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கன்னு கொடுத்தாங்கன்னா இந்த மெத்தட்ல போடுங்க. சரியா? அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க இருக்கிற கான்ஸ்டன்ட் டேம், அதாவது எக்ஸே இல்லாம ஒரு டேம் இருக்கும்ல, அத ஃபர்ஸ்ட் நீங்க ஆப்போசிட் சைட் கொண்டு போகணும். ஒரு நிமிஷம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, அந்த டேம் ஆப்போசிட் சைடு எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். அத முதல்ல ஆப்போசிட் சைட் கொண்டு போகணும். அப்போ -2 ஆப்போசிட் சைட் போனா எப்படி வரும்? +2. வெரி குட். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. வெரி குட். நெக்ஸ்ட் செகண்ட் என்ன பண்ணணும்னா, இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கெழு என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த சம்ல என்ன இருக்கு? 3. அத மைனஸ் வேண்டாம், நமக்கு 3 மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த 3 என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைடட் பை 2 போடணும். அத ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். இதை இங்கேயும் பண்ணணும், ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் பண்ணணும். பிளஸ் போட்டு 3/2 the whole square. மற்ற டேம்லாம் அப்படியே எழுதிக்கணும். இப்ப என்ன பண்ணிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இங்க என்ன டேம் இருந்ததோ கான்ஸ்டன்டா அதை ஆப்போசிட் சைட் கொண்டு போனேன். இங்க என்ன கெழு இருக்கோ அந்த கெழுவை டிவைடட் பை 2 பண்ணி the whole ஸ்கொயர் பண்ணிருக்கோம். அதை இங்கேயும் பண்ணணும், இங்கேயும் பண்ணணும். எந்த சம் இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். ஓகேவா? இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. இப்போ இத பார்த்து ஓகேமா. ஓகே, இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு பாருங்க. இது எப்பவுமே a plus b the whole square மாடல்ல இருக்கும், அப்படி இல்லைன்னா a minus b the whole square மாடல்ல தான் இருக்கும். இது வந்து ஏக்கு பதிலாகவும் பிக்கு பதிலாகவும் இங்க என்ன டேம் அப்படின்றது நீங்க கண்டுபிடிக்கணும். அது மேக்சிமம் என்ன டேமா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல உள்ள எக்ஸ் அப்படியே வந்துரும், லாஸ்ட்ல உள்ள 3/2 அப்படியே வந்துரும். இங்க மைனஸ்னு இருந்தா மைனஸ் வரும், பிளஸ்னு இருந்தா பிளஸ் வரும். அவ்வளவுதான். அதை ஹோல் ஸ்கொயர்ல போட்டுக்கணும். புரியுதா? இங்க ஃபர்ஸ்ட்ல உள்ள டேம ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்ல நம்ம உருவாக்குன அந்த டேம லாஸ்ட்டும் போட்டுக்கோங்க. மைனஸ் இருந்தா மைனஸ் போட்டுக்கணும், இல்ல பிளஸ் இருந்தா பிளஸ் போட்டுக்கோங்க. ஹோல் ஸ்கொயர். இந்த பக்கம் நம்ம தான் சால்வ் பண்ணணும். இந்த 2 அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஸ்கொயர் ரெண்டுத்துக்கும் பண்ணீங்க அப்படின்னா 9/4 வரும். இதை நம்ம தான் சால்வ் பண்ணணும். இந்த சைடு உள்ளது அப்படியே இருக்கட்டும். இந்த 2 கூட 4 மல்டி பண்ணீங்கன்னா 8 + 9 ஹோல் டிவைட் பை 4 கிராஸ் மல்டி பண்ணிருக்கோம். x - 3/2 the whole square. இது கூட்டினீங்கன்னா 17/4. இப்போ நீங்க எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போமா? அப்ப என்ன பண்ணுவோம், இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இது வந்து a + b the whole square மாடல்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த பக்கம் நம்ம எப்பவும் போல சால்வ் பண்ணணும். ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் இருக்கிறதுனால மேலே கீழே ஸ்கொயர் கொடுத்துட்டு கிராஸ் மல்டிபிள் பண்றோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்றோம். இது ரெண்டுத்தையும் கூட்டுறோம். 17/4. ஓகேவா? இப்போ எக்ஸ் தான் நமக்கு வேணும். அப்ப எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே எனிமி, அவங்க எல்லாருமே ஆப்போசிட் சைட் கொண்டு போகணும். இந்த பவர்ல இருக்கிற ஸ்கொயர் ஆப்போசிட் சைட் போனா எப்படி போகும்? ரூட்டா போகும். வெரி குட். அப்ப √17/4 வரும். √17க்கு நமக்கு வேல்யூ தெரியாது, அதனால √17 அப்படியே இருக்கட்டும். சாரி, √17 அப்படியே இருக்கட்டும்.
டிவைட் பை 4க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 2 கிடைக்கும். அப்படிதானே? உங்களுக்கு தெரியும்ல √4 எப்படி எழுதலாம்? √2² எழுதுவீங்க. இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி 2 ஆன்சர் கிடைக்கும். அந்த 2 இங்க எழுதியாச்சு. வேற என்ன இருக்கு? x - 3/2. நமக்கு x தான் வேணும். அப்போ இந்த -3/2 ஆப்போசிட் சைடு போனா +3/2ன்னு போகும். இப்போ -17/2 +3/2ன்னு கிடைக்கும். இதை நம்ம எப்படி எழுதலாம்? கீழே ரெண்டும் சமமா இருக்கிறதுனால எக்ஸோட வேல்யூ ஹோல் டிவைட் பை 2ன்னு வச்சுக்கிட்டு மேல ரெண்டும் கூட்ட வேண்டியதான். அதை நம்மளால கூட்ட முடியாது. அப்ப √17 + 3 அப்படின்னு எழுத வேண்டியதான். அவ்வளவுதான் ஆன்சர். இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எக்ஸோட வேல்யூ 2 வரும் அப்படின்றதுனால இது ரூட்டை விட்டு நம்ம இங்க ஒண்ணு வெளில எடுத்துருக்கோன்றதுனால நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம். பிளஸ்ல உண்டு மைனஸ்ல உண்டு. அவ்வளவுதாம்மா. பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க. இதுதான் வந்து வர்க்க பூர்த்தி முறையில் தீர்க்கிறது. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. எந்த சம் போட்டாலும் இதே ப்ரொசீஜர் பண்ணணும். ஓகேப்பா. நீங்க உங்க நேம் என்னம்மா? தமிழ்ச்செல்வி ஐடியில இருக்கவங்க. தமிழ்ச்செல்வன்கா. தமிழ்ச்செல்வன். ஓகேப்பா. நீங்க இதுக்கு முன்னாடி கிளாஸ் வந்திருக்கீங்களா? வந்திருக்குங்கக்கா. வந்திருக்கீங்களா? சரி சரிப்பா. இல்ல ரொம்ப நாளா பாக்கலையா, அதான் தெரியல. இந்த சந்தோஷ் ஃப்ரெண்ட்ஸுக்கா. ஓகே ஓகே. ஓ சரி சரி. விகேபின்னு போட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன? பூத்தம்பட்டிக்கா. ஓ சரி சரி. நான் வந்து வேட்டைக்காரன் இருப்புன்னு நினைச்சுக்கிட்டேன். இந்த சைடு நாகப்பட்டினத்துல உள்ளவங்கன்னு நினைச்சுக்கிட்டேன் நானு. இல்லக்கா, திண்டுக்கல்கா. ஓகேப்பா ஓகேப்பா. ஓகே ஓகே. ஓகேமா, எல்லாருக்கும் இந்த சம் ஓகேயா? பாருங்க, எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. இங்க பிளஸ் ஆர் மைனஸ் போட்டிருக்கோம்ல, அதை உங்க புக்ல எப்படி போட்டிருக்காங்கன்னா பிளஸ் வந்து அப்படியே எழுதிட்டாங்க, மைனஸ் வந்து உள்ள கொடுத்து எழுதி காமிச்சிருக்காங்க. ஓகேவா? அதாவது நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் வந்து இந்த இடத்துலயே போடணும். இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கதானே ரூட்டை விட்டு வெளில எடுக்கிறீங்க. எப்படி காமனா போடாதீங்க, ரூட் எடுக்கிற இடத்துலயே இங்க போட்டுக்கணும். ரூட்டை விட்டு எங்க வெளில எடுக்கிறீங்களோ அங்கேயே போடுங்க. அப்போ ஒன்னு வந்து +17ன்னு வரும், +√17 வரும். இன்னொன்னு வந்து -√17 வரும். சரியா? அப்படி போடணும். காமனா பிளஸ் ஆர் மைனஸ் போடக்கூடாது. அவ்வளவுதான். இப்ப இதே மாடல்ல வேற ஒரு சம் போடுவோமா? அப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். பாப்போமா? சரி, இதே மாடல்ல வேற என்ன சம் இருக்குன்னு பாக்குறேன். இந்த சம் போடுவோமா? இதுல முன்னாடி 2 இருக்கிறதுனால 2 டிவைட் பண்ணி வேற போடணும். அதனால இப்போதைக்கு அது இருக்கட்டும். நம்ம வந்து பயிற்சியில ஏதாவது இருக்கான்னு பாத்துட்டு வருவோம். பயிற்சி சம் எங்க இருக்கு? இதுவுமே ஃப்ரண்ட்ல இருக்கிறதுனால நம்ம டிவைட் பண்ணி தான் போடணும். சரி, அந்த மாடல்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். சரி, இந்த சம் போடுவோமா? ஓகே, இந்த சம் சொல்லுங்கம்மா. இத வந்து மெத்தட் புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்களே போடலாம். சரியா? கொஸ்டின் சொல்லுங்க. 2x² - x - 1 = 0வா? ஆமாங்கக்கா. ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சம் போட்டோம்ல, அந்த சம்முக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, x² இங்க 1 இருக்கிறதா அர்த்தம். சரியா? அதனால நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் பண்ணல. இப்ப இந்த ஸ்டெப்ல, இந்த சம்ல x²க்கு முன்னாடி ஏதோ ஒரு கெழு கோஎஃபிஷியன்ட் இருக்கு. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும்னா, இங்க என்ன டேம் இருக்கோ அந்த டேமால இது ஃபுல்லாவே வகுத்துறணும். இந்த எல்லா ஈக்குவேஷன்லயும் டிவைடட் பை 2 பண்ணிடணும். தனித்தனியா இதுக்கு டிவைட் பை 2, இதுக்கு டிவைட் பை 2, இதுக்கு டிவைட் பை 2ன்னு நீங்க பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். சரியா? அந்த மாதிரி பண்ணிட்டு கேன்சல் ஆகுறது கேன்சல் பண்ணிக்கோங்க. ஏன்னா x² முன்னாடி, அதாவது இந்த டேமுக்கு முன்னாடி எப்பவுமே எதுவுமே இருக்க கூடாது. அப்படிதான் வச்சுக்கணும். சரியா?
அதனால இப்ப அந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அந்த சம்ல? எதை ஆப்போசிட் சைடு கொண்டு போக சொன்னேன்? இந்த நம்பரை தானக்கா 1/2. கரெக்ட். இந்த நம்பரை ஆப்போசிட் சைடு கொண்டு போகும்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த கான்ஸ்டன்ட் டேம் அதை ஆப்போசிட் சைடு கொண்டு போறோம். அப்போ -1/2 இந்த பக்கம் போனுச்சுன்னா +1/2. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். இங்க என்ன இருக்கு? மேல எதுவுமே இல்லைன்னா 1/2 இருக்கு. அப்போ இங்க இருக்கிறது 1/2. அந்த நம்பரை டிவைட் பண்ணணும், 2ஆல வகுத்து ஹோல் ஸ்கொயர் பண்ணும். அப்போ x² - x/2 அப்படியே இருக்கட்டும். இங்க ஈக்குவல் டு 1/2 அப்படியே இருக்கட்டும். பிளஸ்ல இப்ப என்ன பண்ண போறோம் பாருங்க. இங்க இருக்கிற 1/2 ÷ 2 பண்ணணும். அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். அங்க என்ன நம்பர் இருந்தாலும் அதை வந்து 2ஆல வகுத்து அதை ஹோல் ஸ்கொயர்ல எழுதணும். புரிஞ்சுதா? அங்க ஏதோ 3 என்னமோ இருந்தது. அப்ப 3/2ன்னு போட்டோம். இங்க 1/2 இருக்கு. அப்ப 1/2 ÷ 2ன்னு போடுறோம். ஓகேவா? இப்ப பாருங்க. இப்போ டிவைடட்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் தலைகீழ மேல போகணும். உங்களுக்கு தெரியும் இந்த 2 1/2ன்னு இருக்கும். அது அப்படியே தலைகீழ எழுதினீங்கன்னா 1/2ன்னு தான் வரும். டிவைடர்ல இருக்கிறதுனால சரியா, அப்படியே தலைகீழ எழுதும்போது 1/2ன்னு வரும். அப்ப இது ரெண்டுத்தையும் பெருக்கி என்ன பண்ணிடலாம்? 1/4ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப அதை பெருக்கி 1/4 நான் இதை இங்க போட போறேன். இங்கேயும் அதே தானே. அப்போ 1/4 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்க போறேன். இங்கேயும் அதே மாதிரி நம்ம எழுதிடலாம். 1/4 the whole square equal to 1/2 1/4 the whole square. கரெக்டா வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்? a + b the whole square மாடல்ல எழுதணும். அதை எழுதுறதுக்கும் உங்களுக்கு நான் மெத்தட் சொல்லிட்டேன். இங்க முன்னாடி இருக்கிற x அப்படியே எழுதுங்க, லாஸ்ட்ல இருக்கிற டேம் அப்படியே எழுதுங்க. இங்க மைனஸா பிளஸ்ஸான்னு இந்த இடத்த பார்க்கணும். எக்ஸோட கெழுவை மைனஸ் இருந்தா மைனஸ் போட்டுக்கோங்க, பிளஸ் இருந்தா பிளஸ் போட்டு அதை ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். அவ்வளவுதான். இப்போ இந்த பக்கம் நம்ம தான் சால்வ் பண்ணணும். 1/2 அப்படியே எழுதிக்கலாம். 1/4 ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா மேல 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். 4 ஸ்கொயர் பண்ணா 16. இப்ப இதை நம்ம சால்வ் பண்ணணும். இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேவான்னு பாருங்க. போன சம் மாதிரியே தான். இங்க வந்து முதல்ல 2 இருக்கிறதுனால அந்த 2 மட்டும் வகுத்துக்கிட்டோம். வேற எதுவுமே இதுல எக்ஸ்ட்ராவா பண்ணல. எல்லாருக்கும் ஓகேவா பாருங்க. ஓகேக்கா. 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 ஓகேமா? ஓகேக்கா. ஓகே ஓகேக்கா. ஓகே. டவுட் இருக்கவங்க கேட்டுக்கிட்டுங்க. ஓகே சரி. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுவோமா? அங்க என்னென்ன இருக்கு? x - 1/4 the whole square equal to 1/2 plus 1/16. கரெக்டா? கரெக்ட்க்கா. ஓகேமா. சரி. இப்ப நம்ம இங்க வந்து ஹோல்டு எல்சிஎம் எடுக்கணும். 2க்கும் 16க்கும் எல்சிஎம் எடுத்தா 16 தான் வரும். அப்போ 2 கூட எதை பெருக்குனா 16ஆ மாறும்னா 8. அந்த 8 நம்ம மேல பெருக்கிக்குவோம். 1 × 8 8. இங்க வந்து 16 தான் இருக்கு. அப்ப மேல எதுவுமே நம்ம மல்டிபிள் பண்ண மாட்டோம். அந்த 1 அப்படியே எழுதிட வேண்டியதான். x - 1/4 the whole square அப்படி இருக்கு. இப்போ இது ஆட் பண்ணோம்னா 9/16. x - 1/4. இந்த ஸ்கொயரை நான் ஆப்போசிட் சைட் கொண்டு போறேன். அப்ப ரூட்டா போகுது. ஓகே. அப்ப x - 1/4 இதை ரூட்டை விட்டு வெளில எடுத்தோம்னா பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க. 3/4ன்னு வரும். ஏன்னா 9 3 ஸ்கொயர்னு எழுதலாம், 16 4 ஸ்கொயர்னு எழுதலாம். அந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி 3/4ன்னு வரும். நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ எக்ஸை மட்டும் இங்க வச்சுக்கணும். இந்த -1/4 ஆப்போசிட் சைட் போச்சுன்னா பிளஸ்ல போகும். அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் 3/4 அப்படி இருக்கட்டும், +1/4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்க நான் பிளஸ் ஆர் மைனஸ் எப்படி பிரிக்க போறோம் பாருங்க. போன சம்ல நான் இதை உங்களுக்கு டீட்டெயிலா போட்டு காட்டல. பிளஸ்ல 3/4 ஒரு டேமும் மைனஸ்ல 3/4 ஒரு டேமா நான் எடுத்துக்கிறேன். கீழே பாக்குறோம் ரெண்டும் சமமா தான் இருக்கு. அப்போ கீழே சமமா 4 வச்சுட்டு 3 கூட 1 கூட்டணும்னா 4. 4யும் 4யும் கேன்சல் பண்ணா 1. அப்ப எக்ஸோட வேல்யூ 1. இங்க கீழே 4 தான் இருக்கு, அதை காமனா வச்சிருங்க. -3 + 1 -3 + 1. அப்ப கழிக்கணும், சப்ராக்ட் பண்ணா -2 மேல.
டிவைட் பை 4. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2 வரும். அப்போ எக்ஸோட இங்க ஆன்சர் வந்து -1/2 வருது. அப்ப எக்ஸோட ஆன்சர் 1 -1/2. அவ்வளவுதாம்மா. பாருங்க, இந்த ஸ்டெப்ல இருந்து பாருங்க. எதுவும் டவுட் இருக்கவங்க கேளுங்க. ஓகேப்பா. மத்தவங்களுக்கு யாருக்கும் டவுட் இருக்காமா? இல்லக்கா. இல்லக்கா. ஓகே, சரி, ஓகேக்கா. ஓகேவா? இல்லக்கா. ஓகேம்மா, ஓகே. இப்ப இதே மாதிரி பயிற்சியில ஒரு சம் இருக்கு, அதை நீங்க ஹோம்ஒர்க் போடுவீங்களா பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் சம் ஹோம்ஒர்க் வச்சுக்கிறீங்களா? ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே. இந்த சம்மனா இது மாதிரி ஈக்குவேஷன் மாதிரி மாத்தி கொடுத்துடுறேன். அதுக்கப்புறமா நீங்க ஹோம்ஒர்க் போடலாம். ஈக்குவேஷன் வரைக்கும் மாத்தி கொடுக்கட்டா? இந்த மாதிரி இருபடி சமன்பாடு மாதிரி மாத்தி கொடுக்குறேன். இந்த சம் மட்டும் நான் இப்போ சொல்லுங்க. ஈக்குவேஷன் வரைக்கும் நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா நீங்க போடுங்க. சொல்லுங்க, கொஸ்டின் சொல்லுங்க. நைன் எக்ஸ் ஸ்கொயர் ம் மைனஸ் ம் 12x ஆ அது வந்து ஃபர்ஸ்ட் சம் வந்து நீங்க ஹோம்ஒர்க் போட்டுருங்க. அது வந்து ஒரு ஈக்குவேஷனா தான் இருக்கு. செகண்டாவதுல ஒண்ணு இருக்குல்ல, அது சொல்லுங்க. 5x ஆ plus 7 ஆ by ம் x minus 1 ம் equal to ம் 3x plus 2 கா. ஓகேமா, ஓகே. இப்போ இதுதான் பார்க்க வந்து ஒரு இருபடி சமன்பாடு, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இல்ல. அப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த மாதிரி டிவைடர்ல இருக்கிறத இங்க வந்து கீழே இருக்கிற டேம் ஆப்போசிட் சைடு கொண்டு போய் மல்டி பண்ண போறேன். மல்டி பண்ணலாமா? அப்ப 5x plus 7 இங்க அப்படியே இருக்கும். இங்க வந்து 3x plus 2 இருக்கு. இப்ப பக்கத்துல யாரு வராங்கன்னா x minus 1. இப்ப இதை ஒன்னொன்னா உள்ள கொடுத்து மல்டி பண்ணணும். அப்ப 5x plus 7 இங்க அப்படியே இருக்கும். இந்த 3x கூட x மல்டி பண்ணா 3x ஸ்கொயர். 3x கூட இந்த -1 மல்டி பண்ணா -3x. இந்த +2 கூட x மல்டி பண்ணா +2x. இந்த 2 கூட -1 மல்டி பண்ணா -2. இப்போ எல்லாத்தையும் நான் ஒரு சைடுக்கு கொண்டு போறேன். அதுக்கு முன்னாடி இதை கூட சால்வ் பண்ணலாம். சரி, வேணா நான் சேர்த்தே சால்வ் பண்ணிக்கிறேன் அப்புறமா. இது அப்படியே இங்க 4 டேம் அப்படியே இருக்கட்டும். இந்த 2 டேமையும் நான் ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடுறேன், அந்த பக்கம். அப்போ இங்க இருக்கிற x 3x ஸ்கொயர் -3x plus 2x -2 அப்படியே இருக்கும். இது ரெண்டும் ஆப்போசிட் சைடுல போறதுனால அப்படியே குறி மாறும். -5x -7 மாறும். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் டேம் ஒண்ணுதான் இருக்கு, அது அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் டேம் என்னென்ன இருக்கு பாருங்க, -3x plus 2x -5x. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ 3 -3 கூட -5 கூட்டணும். கூட்டினா -8. -8ல +2, அப்ப கழிக்கணும். கழிச்சோம்னா எவ்வளவா வரும்? -8 plus 2 -6. கரெக்டா? -6. இங்க அப்புறம் வேற என்ன கான்ஸ்டன்ட் டேம் இருக்கு? -2 இருக்கு, -7 இருக்கு. ரெண்டு கூட்டுருவோம். கூட்டினா -9 = 0. இப்ப எல்லா டேமுமே 3 ஆல டிவைட் ஆகும். நான் அதனால இப்பவே 3 ஆல டிவைட் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் 3ஆல வகுத்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே 3ஆல நம்மளா வகுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த 3 3 கேன்சல் ஆகும். இது 2, இது 3. அப்ப x ஸ்கொயர் -2x -3 = 0. ஈக்குவேஷன் ரெடி. இதுக்கப்புறம் நீங்க போட்டுருவீங்களா வர்க்க பூர்த்தி முறையில? ஓகே, இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஹோம்ஒர்க் போடுறப்ப இதுல இருந்து கூட போடலாம், நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் பிடிஎஃப் கூட அனுப்புறேன் குரூப்ல, அதுல கூட பாத்துக்கலாம். நேத்து பிடிஎஃப் அனுப்புனாமா? இல்லங்கா. இல்லையா? சரி, ரெண்டுத்தையும் சேர்த்து அனுப்புறேன்.
இது எதுவும் டவுட் இருந்தா கூட கேளுங்க, பாருங்க. இல்லைங்கக்கா. ஓகே, சரி. இப்ப இதோட இந்த வர்க்க பூர்த்தி முறை முடியுது. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபார்முலா மெத்தட். ஓகேவா? அது எப்படி கேட்பாங்கன்னா, சூத்திரத்தினை பயன்படுத்தி தீர்க்க அப்படின்னு கேட்டா நீங்க அந்த மெத்தட், அதாவது யூசிங் ஃபார்முலா மெத்தட் அப்படின்னு கேட்டா நீங்க ஃபார்முலா டைப் யூஸ் பண்ணணும். இல்ல தீர்க்க சால்வ் அப்படிதான் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குமோ அந்த மெத்தட்ல நீங்க போடலாம். நிறைய மெத்தட் பார்த்துட்டு வரோம். அதுல உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அதுல நீங்க போடலாம். அது நம்ம போடலாம். அதுக்கு முன்னாடி யாராவது ஏதாவது கொஸ்டின் ஏதாவது கேக்குறீங்களா? கொஸ்டின் பாட்டு ஏதாவது சொல்றீங்களா, கேக்குறீங்களா? ஜிகே ஜிகேனா ரொம்ப ஜிகேக்கு போயிடாதீங்க. ஹரிஷ், ஹரி, ஏதாவது ஜென்ரலா கேக்குறேன்னா கேளுங்க. யாராவது ஏதாவது சொல்றீங்களா, கேக்குறீங்களா? எங்க எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? பத்மஸ்ரீ கேளுங்கம்மா. நிரஞ்சனா, ஹர்ஷினி எதுவுமே கேட்கல, பேசவே இல்லை பாத்தீங்களா? தாரகா கூட ஒரு பாட்டு பாடினாங்க. காவியா ஏதாவது சொல்றீங்களாமா? இல்லக்கா, நாளை சொல்றேன். சரி, நாளைக்கு சொல்லுங்க. அக்கா, நான் கேக்குறேன். கேளுங்கம்மா. ஒரு ஊர்ல ஒரு நாலு உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா? மூணு ஒரு ஒரு ஊர்ல ஒரு 3 பன்னிக்குட்டி இருக்கலாமா. அதுல பன்னிக்குட்டி வந்து நான் தான் முதல் ராணி, நான் தான் முதல் ராணின்னு சண்டை போட்டுட்டு இருந்துச்சாமா. அந்த பக்கமா வந்து ஒரு முயல் கேட்டுச்சா, எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்கவும் சொல்லிட்டு, சரி நான் சொல்றதுக்கு விட சொன்னீங்கன்னா நீதான் ராணி அப்படின்னு சொல்லிச்சாமா. சரி அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த முயல்குட்டி கேள்வி கேட்டுச்சா, எங்க வீட்டுல சேவல் இருக்கு, அந்த சேவல் வந்து உங்க வீட்டுல முட்டை போட்டுச்சுன்னா அது உங்க வீட்டு முட்டையா எங்க வீட்டு முட்டையான்னு கேட்டுச்சான். அதான்க்கா கேள்வி. அதான் எங்களுக்கு ஆன்சர் தெரியுமே. சொல்லுங்கக்கா. அதான் சேவல் முட்டை போடாது. அப்பனா நீங்க தாங்க பன்னிக்குட்டி. ஐயோ, இது பக்கத்துல உட்கார்ந்து சிரிக்கிறாங்களா அம்மாவும் சேர்ந்து? ஐயோ, என்ன வச்சு காமெடி பண்ணிட்டீங்க. நான் நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. உங்க சிஸ்டர் அவங்க? ஆமாங்கக்கா. சரி சரி. கடைசியில கொஸ்டின் கேக்குறது ஒரு குத்தமா என்னைய பன்னிக்குட்டி ஆக்கிட்டீங்களே. சரி, வேற யாராவது ஏதாவது கேக்குறீங்களா? கோகிலா ஐடியில இருக்கீங்களாமா? நீங்க எதுவும் கேக்குறீங்களா? இல்லங்கக்கா, நாளைக்கு கேக்குறேன். நாளைக்கு கேக்குறீங்களா? சரி, ஓகே. சுபாஷினி, என் பேரை மட்டும் டெய்லியும் கூப்பிட்டுருங்கக்கா. நாளைக்குக்கா. நாளைக்கு சரி, பாக்குறேன். தாரகா, தாரகா கேக்குறேன். கேளுங்கம்மா. அக்கா, எல்லாரும் தலையில இருந்து முடிதானா கொட்டும், ஆனா ஒருத்தவங்க தலையில இருந்து மட்டும் இலையா கொட்டுனுச்சு, அது ஏன்? மரமா? ஏன்னா அது மரமண்டையா? கரெக்ட்.
இது ஒரு நல்ல கேள்வி. இது எப்படிமா உட்காந்து கண்டுபிடிச்சீங்களா? இல்ல இது ஜோக் புக் படிச்சீங்களா? போன்ல தாங்க பார்த்தேன். என்ன கேளுங்கம்மா. தண்ணிக்குள்ளேயே இருக்க ஒரு விலங்கு வந்து தண்ணியே குடிக்காது, அது என்னதுக்கா? திமிங்கலமா? இல்லங்கக்கா. இதுதான் ஜிகே தானே? ஆமாங்கக்கா. சரி, ஆன்சர் சொல்லி சொல்லி காமெடி பண்றீங்களோன்னு நினைச்சேன். இல்லங்கக்கா. ஸ்டார் ஃபிஷ்ஷாமா? ஆஹா இல்லங்கக்கா. கடல் குதிரை? ஆஹா இல்லங்கக்கா. நான் தண்ணிக்குள்ள இருக்கிறதா ஒண்ணு நான் சொல்லிட்டு இருக்கேன். யாருக்காவது ஆன்சர் தெரியுமாமா? சரி, நீங்களே சொல்றீங்களா? சொல்றேன்க்கா. டால்ஃபின்க்கா. சார் டால்ஃபின். வெரி குட், வெரி குட், சூப்பர். ஓகே, எல்லாத்தையும் சொன்னியே, கடைசியில டால்ஃபின் சொல்லலையே. அச்சோ. சரி, ஓகே. வேற யாராவது கேக்குறீங்களா? சரி, நாளைக்கு எல்லாரும் யோசிச்சுட்டு வாங்க. நான் இப்ப வந்து ஃபார்முலா மெத்தட்ல ஒரு சம் சொல்லி கொடுக்குறேன். சரி, இப்போ உங்களுக்கு வந்து இங்க பாருங்க, இதுல பாருங்க, சூத்திர முறையினை பயன்படுத்தி இதை வந்து தீர்க்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸாக்டா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்க அந்த மெத்தட்ல மட்டும்தான் சால்வ் பண்ணணும். இந்த இங்க பாருங்க, சால்வ் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு பை ஃபார்முலா மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அப்படின்னா அந்த ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்க சால்வ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, எனக்கு அந்த கொஸ்டின் சொல்லுங்க, அதை எப்படி நான் சால்வ் பண்றேன்னு சொல்லி கொடுக்குறேன். கொஸ்டின் சொல்லுங்கம்மா. அந்த கொஸ்டின் சொல்லுங்க. x² plus 2x minus is equal to 0 கா. -2 கா. ஓகே. சரி, இப்போ இது வந்து ஃபார்முலா மெத்தட்ல சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பாப்போம். -b plus or minus root b² minus 4ac by 2a கா. வெரி குட், சூப்பர், கரெக்ட். ஓகே, சரி, இப்போ இதுல ஏபிசி எல்லாம் நமக்கு தெரியணும். இந்த ஃபார்முலா தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டேன். யாருக்காவது புதுசா இருந்ததுன்னா நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஏபிசி சொல்லுங்க பாப்போம். ஏயோட வேல்யூ என்ன? 1 கா. 1. பியோட வேல்யூ என்ன? 2. சியோட வேல்யூ -2. வெரி குட். ஏயோட வேல்யூனா x² கெழு கோஎஃபிஷியன்ட். எக்ஸின் கெழு பி, கான்ஸ்டன்ட் டேம், அந்த டேம் தான் சி. அவ்வளவுதான். இதை எடுத்துட்டு போய் இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். x ஈக்குவல் டு -b, வேல்யூ என்ன? -b யோட வேல்யூ 2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b² அப்படின்னா 2² -4a, ஏயோட வேல்யூ 1, சியோட வேல்யூ -2 டிவைட் பை 2 இன்ட்டு a, 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ 1. அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். சரியா? அப்போ -2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4 minus 4 into -2 plus 8 divided by 2 into 1 2. அப்போ -2 plus or minus 4 8 ஆட் பண்ணோம்னா 12 divided by 2. ஓகேவா? இப்போ நான் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் இருக்குல்ல, தனித்தனியா நான் பிரிச்சுக்க போறேன். பிளஸ் தனியா மைனஸ் தனியா. என்ன கலர் வச்சுப்போம்? இந்த இது வச்சுப்போம். சரி, எக்ஸ் ஈக்குவல் டு -2 பிளஸ்ல நான் இப்ப எடுத்துக்கிறேன் டிவைட் பை 2. அது மாதிரி வேணும், அதுக்கு முன்னாடி கூட ஒரு ஸ்டெப் பண்ணிடுவோமே, ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆயிடும். இப்போ இது ரெண்டுத்துலயும் காமனா நம்ம என்னமா வெளில எடுக்கலாம்? மைனஸ் பிளஸ் விட்டுட்டு சொல்லுங்க. √2 எடுப்போமா? ஏன்னா இந்த 2 வந்து நம்ம √2 இன்ட்டு √2ன்னு எழுதலாம். இந்த √12 √2 இன்ட்டு √6ன்னு எழுதலாம். அப்ப ரெண்டுத்துலயும் காமனா √2 இருக்கு, அதை நான் வெளில எடுத்துக்கிறேன்.
அப்போ உள்ள பேலன்ஸ் என்ன இருக்கும்னா -√2 இருக்கும். ஏன்னா இதுல ஒரு ரூட் வெளில போயிருக்கும், ஒரு ரூட் உள்ளே தான் இருக்கும். பிளஸ் ஆர் மைனஸ் இதுல √2 வெளில போயிருச்சுன்னா √6 இருக்கும். அதுல கூட இன்னொரு ரூட் இருக்குமா, அதை கூட நம்ம பிரிக்கலாம். இந்த √2ல கூட வேணாம். ஓகே, இப்ப பாருங்களேன், இதுல நம்ம ஒரு டேமே வெளில எடுக்க முடியுது. நம்ம ஏன் ரூட் டேமை வெளில எடுத்துக்கிட்டு இருக்கோம்? இங்க பாருங்க, ஒரு டேமே வெளில எடுக்கலாம். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. √12 நம்ம எப்படிமா எழுதலாம்? √12 எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 4, இன்னும் 12 வரத்துக்கு 3 இப்படி எழுதலாமா? இந்த ரெண்டுலயும் காமனா ஒரு 2 ரூட்டை விட்டு வெளில எடுத்துடலாம். அப்படிதானே? அப்ப √2 பிளஸ் ஆர் மைனஸ் இந்த ரூட்டை விட்டு ஒரு 2 வெளில வந்துரும். ரூட்குள்ள 3 மட்டும்தான் இருக்கும். ஏன்னா 2 இன்ட்டு 2 4, அதுல இருந்து ஒரு 2 மட்டும் வெளில எடுத்துடலாம். ஏன்னா இது எப்படி எழுதுவோம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்ப ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி ஒரு 2 வெளில வந்துரும். பேலன்ஸ் 2. ஓகேவா? இப்போ இது ரெண்டுலயும் காமனா 2 வெளில எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இங்க -1 இருக்கும், பிளஸ் ஆர் மைனஸ் √3 இருக்கும், டிவைட் பை 2 இருக்கும். இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பிளஸ் ஆர் மைனஸ் நான் பிரிச்சு எழுத போறேன். x = -1 பிளஸ் √3 அப்படின்னும் x = -1 மைனஸ் √3 அப்படின்னு எழுதுறேன். அவ்வளவுதான், ஆன்சர் வந்துருச்சு. இது ரெண்டும் தான் ஆன்சர். இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர். ஓகேன்னு பாருங்க. இந்த ஸ்டெப் புரியுதா? √12 நம்ம √2 × 2 × 3ன்னு எழுதலாம். அது 2 டைம் ஒரே டைம் வந்தா ரூட்டை விட்டு வெளில எடுத்துருவோம். அப்ப 2 வெளில எடுத்துடுறோம். √3 மட்டும் உள்ள இருக்கு. இது ரெண்டுத்துலயும் காமனா 2 இருக்கு, அதை நான் வெளில எடுத்துறேன். அந்த 2வையும் கீழே இருக்கிற 2வையும் அடிச்சுட்டேன். மற்றது ஆன்சர் அப்படியே வந்துருச்சு. ஓகே பாருங்க, புரிஞ்சுச்சா ஃபார்முலா மெத்தடு? புரிஞ்சுக்கா. புரியுதுக்கா. புரியுதா? சரி, ஈஸி தான். வேணா இன்னொரு சம் கூட நாளைக்கு பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். நான் வேணா இப்போதைக்கு இந்த மாடல்ல ஒரு சம் ஹோம்ஒர்க் தரேன், முடிஞ்சா போடுங்க. அந்த மெத்தட்ல ஒண்ணு, இந்த மெத்தட்ல ஒண்ணு பயிற்சியில பார்ப்போம். யூசிங் ஃபார்முலா மெத்தட்ல ஃபர்ஸ்ட் போடலாம், தேர்டு போடலாம். இது 2 மட்டும் எனக்கு போடுங்க. ஃபார்முலா மெத்தட்ல 1 3 போடுறீங்களா? செகண்ட்ல ஓகே. எனக்கு எல்லா சமயமே நீங்க போட வேண்டாமா, ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்காது எனக்கு தெரியும். இந்த மெத்தட்ல ஒன்னும், இந்த மெத்தட்ல ஒன்னும் போட்டு காமிச்சா போதும். வர்க்கபூர்த்தி முறையில ஒண்ணு போடுங்க, ஃபார்முலா மெத்தட்ல ஒண்ணு போடுங்க. இல்லக்கா எனக்கு ஃபார்முலா மெத்தட் தெரியல அப்படின்னா விடுங்க, நாளைக்கு கூட நான் சொல்லித்தரேன். இதுல கூட 2 போட்டுருங்க, உங்க விருப்பம். ஆனா நான் 2 மெத்தடும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது புரிஞ்சுதோ அதை போட்டா போதும். புரியலன்னா நாளைக்கு வந்து டவுட் கேட்கணும், அப்பதான் நான் சொல்லி தருவேன். சரி, ஓகேமா, நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ, பை பை, குட் நைட்மா. தேங்க்யூக்கா. பாய். தேங்க்யூமா, பை பை. தேங்க்யூ, தேங்க்யூமா. தேங்க்யூக்கா. தேங்க்யூமா.